Looking to level up your skills? You are in the right place. Welcome to Golden Academy, a government-authorized and ISO-certified institute. The best in skill development for beginners, professionals, and job seekers. Let's dive into today's expert trainer session. Hi, vanakkam. Welcome to our first class of Adobe Photoshop. Photoshop வந்து ஒரு பவர்ஃபுல் சாஃப்ட்வேர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபோட்டோகிராஃபி, கிராஃபிக் டிசைன், டிஜிட்டல் பெயிண்டிங், அட்வர்டைசிங் இந்த மாதிரி பல கிரியேட்டிவ் ஃபீல்ட்ஸில் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. In this course you are going to learn everything from the scratch. நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளாக ஃபோட்டோஷாப்போட பேசிக்கை லேர்ன் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினராக இருந்தாலும் worry பண்ண வேண்டாம். We'll guide you all the way to use to real time design work வரைக்கும். ஓகே, ஸோ ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு லிமிட்டேஷன்ஸே கிடையாது. ஸோ கெட் ரெடி. By the end of this class, you will be using Photoshop with full confidence. Let's begin with your creative journey. All the best. இப்போ Photoshop அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ Photoshop அப்படின்றது என்னன்னா, அது வந்து ஒரு வேஸ்டர் கிராஃபிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா, ஒரு இமேஜ் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பிக்சல் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு இமேஜ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் Adobe Photoshop வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துலாம். டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க் வந்து நம்மளால் வந்து க்ரியேட்டாக பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ஃபோட்டோஸை வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியும். லே அவுட் டிசைன் பண்ணலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் எல்லாமே நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் ஸோ மச் மோர். ஸோ ஃபோட்டோஷாப்னு சொல்கிறதுனாலே டிசைன் வேர்ல்டில் ஒரு கோல்டன் ஸ்டாண்டர்டான நேம் வந்து இருக்குது. ஸோ ரெடியா? லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஃபோட்டோஷாப் டுகெதர். ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோட்டோஷாப் இஸ் இன்க்ரெடிப்ளி வெர்சடைல். ஃபோட்டோஷாப் வச்சு நம்ம ரீடச் பண்ண முடியும், என்ஹான்ஸ் பண்ண முடியும். போஸ்டர்ஸ், பேனர்ஸ், ஃப்ளையர்ஸ் எல்லாமே நம்மளால் டிசைன் பண்ண முடியும். இன்க்ளூடிங் ஈவன் வெப்சைட் லேஅவுட் எல்லாமே நம்ம இதெல்லாம் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது. இல்லுஸ்ட்ரேஷன், பெயிண்ட்டு எல்லாமே பாசிபிள். எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் விஷுவல் க்ரியேட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எதுக்கு இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறதும் நம்ம டைரெக்டாக ஒரு டிசைன் பார்த்து ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஒரு டூலை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அண்ட் எதுக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பிக்சல் பற்றியும் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். இப்போ எப்படி ஒரு ஃபோட்டோஷாப் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி பிக்சல் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பிக்சல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் ஜூம் பண்ணும்போது, இமேஜெல்லாம் ஜூம் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இமேஜ் உடையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் டெக்னிக்கலாக பேசும்போது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அந்த சின்ன சின்ன பாக்ஸ், அந்த உடைஞ்சதுக்கு பேர்லாம் என்ன அப்படின்னா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிக்சல் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? ஸோ என்ன பிக்சல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ஷார்ட் ஃபார்ம். நம்ம என்ன சொல்லலாம்னா, ஒரு பிக்சர் எலமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் இமேஜில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பில்டிங் பிளாக் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சின்ன சின்ன பில்டிங் பிளாக் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பிக்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோஷாப்பில் இல்லைனா நம்ம மொபைலில் ஒரு இமேஜ் பார்க்கும்போது, இல்லைனா ஃபோட்டோஷாப்பில் நம்ம இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன ஸ்கொயர்ஸ், ஓகேவா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயர்ஸை அந்த மாதிரி காட்டுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிக்சல்ஸ். நிறைய பிக்சல்ஸ் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஒரு இமேஜ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பிக்சல்லையும் என்ன இருக்குன்னா, ஒரு யூனிக் கலர் டேட்டா இருக்கும். ஒரு இந்த எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸ் பார்த்தோம்னா இதில் ஒரு கலர், இதில் ஒரு கலர் டேட்டா, அது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ ஒரு ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஈவன் கலர் தான் அப்படிங்கல, அதில் சிங்கிள் டேட்டா தான் இருக்கும், சிங்கிள் கலர் டேட்டா. பட் இதில் வந்து நிறைய கலர் டேட்டா இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பிக்சல் தான் ரொம்ப ரொம்ப அந்த இமேஜோட ரெசல்யூஷனை வந்து டிசைட் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இமேஜ் எல்லாமே ஒர்க் பண்ணுறோமோ, இதோட பேக்ரவுண்டில் என்னவா இருக்குது அப்படின்னா பிக்சல்ஸ் தான் ஒர்க் பண்ணுது டிசைன்ஸில். ஓகேவா? நம்ம ஃபோட்டோஷாப்பில் பிக்சல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதே பிக்சல் ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அல்காரிதம் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஃபோட்டோஷாப்னு இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு டூல் இருக்குன்னா டூலுக்கு கண்டிப்பாக அல்காரிதம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் பிக்சலோட அல்காரிதம் எப்படி அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபோட்டோஷாப் வந்து ஒரு இமேஜ் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பிக்சல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த சின்ன சின்ன பிளாக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
ஸோ அந்த சின்ன சின்ன பிளாக்ஸ்க்குள்ளே என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த சின்ன பிளாக்ஸ் தான் பிக்சல்னு சொல்லுவோம். இந்த பிக்சல் வரைக்கும் போய் நம்மளால் எடிட் பண்ண முடியும் இதில் ஃபோட்டோஷாப்பில். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஃபோட்டோஷாப் டூல்ஸ் வந்து ப்ரஷ்ஷு இல்லைனா எரேசர், இந்த 2 டூலில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம ஜூம் பண்ணிட்டோம், அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, பாக்ஸில் வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்குது ஒரு கலர். ஓகேவா? ஸோ அந்த கலரை வந்து நான் என்ன பண்ண முடியும், ப்ரஷ் யூஸ் பண்ணால் பிங்க் அப்படின்ற கலரை எனி கலராக நான் மாற்ற முடியும். அப்போது ஏற்கனவே இருக்கிற ஒரு கலரை இன்னொரு கலராகவும் என்னால் மாற்ற முடியுது. இதே எரேசர் அப்படின்னா அந்த பிங்க் கலரை நான் எரேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கலர் போயிடும். ஆனால் போனாலும் பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கும், மேபி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு பின்னாடி மேபி இன்னொரு இமேஜ் இருந்தால் அந்த கலரை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது எரேஸ் இல்லைன்னா ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணும்போதும் பிக்சலோட கலர் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லைனா ரிமூவ் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது ரெசல்யூஷன் மீன்ஸ் தட்ஸ் வை ரெசல்யூஷன் வந்து சூப்பர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக பிக்சல்ஸ் இருக்கும்போது இமேஜோட டீட்டெயில் வந்து ரொம்ப வந்து ரீட்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா கிளாரிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்போ எந்த இமேஜ் நம்ம க்ரியேட் பண்ணாலும் பிக்சல்ஸ் வந்து அதிகமாக வச்சு ஒர்க் பண்ணணும். லைக் பிக்சல் பை பிக்சல் பெர்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலே தட்ஸ் த ஃபோட்டோஷாப் சூப்பர் பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்னா என்ன, ஃபோட்டோஷாப்போட அல்காரிதம் என்னன்னா அண்ட் பிக்சல்னா என்ன, பிக்சல் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபோட்டோஷாப்பே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நம்ம அந்த டூல்ஸை பேஸ் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கனெக்ட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபோட்டோஷாப். நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹோம் பேஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண முடியும், ஒரு இங்கே ஃபைலில் போயிட்டு நியூ கொடுக்கலாம், இல்லை க்ரியேட் நியூ அப்படின்னு கொடுத்தோம் என்னால் புது பேஜ் க்ரியேட் பண்ணலாம். பட் எனக்கு அந்த பேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ண வேண்டாம், எனக்கு வந்துட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது மட்டும் இல்லாமல் நான் பார்க்கலாமா அப்படின்னா எஸ் வி கேன். என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளோட கீபோர்டில் எஸ்கேப் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்க்ரீன் வந்துடும். ஓகேவா? இப்போது இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோஷாப்போட இன்டர்ஃபேஸ் இதுதான். நம்ம ஃபோட்டோஷாப்பில் நிறைய பிகினர்ஸ் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, யூடியூப்பில் ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்பாங்க டிசைனில், உடனே போய் அதை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த டூலை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், இந்த டூலுக்கு ஒன்றுக்கு ஒரு நேம் இருக்குது, அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அது எதுவுமே தெரியாது. அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு கிளாஸில், பேசிக்லேருந்து ஃப்ரம் த ஸ்க்ராச் நம்ம படிக்க போகிறோம். ஐ ஆம் கோயிங் டு கைட் யூ. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போது நான் வந்து ஒரு கேன்வாஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு வந்து ஒரு நேம் இருக்குது, இதுக்கு ஒரு நேம் இருக்குது, இதுக்கு ஒரு நேம் இருக்குது, இதுக்கு ஒரு நேம் இருக்குது, இதுக்கும் ஒரு நேம் இருக்குது. ஸோ அது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பார் என்னென்னலாம் நேம் அப்படின்றதும் நம்ம வந்து இப்போ ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் இப்போது நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இதோட நேம் என்ன அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம மெனு பார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதில் என்னென்ன இருக்கும் மெனு பாரில், ஃபைல், எடிட், இமேஜ், லேயர், டைப், செலக்ட், ஃபில்டர், 3D, வியூ, விண்டோ, ஹெல்ப். ஸோ அந்த விண்டோ வரைக்கும் நம்ம படிக்க போகிறது மட்டும்தான் ஃபோட்டோஷாப். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அடுத்தது என்ன இருக்குது, மெனு பாருக்கு அடுத்தது டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பாக்ஸ் பேர் தான் டூல் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மறுபடியும் பாருங்கள், இதுலேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ டூல் பார் நம்ம பார்த்துட்டோமா, ஸோ இதில் என்னென்னலாம் டூல் இருக்குது அப்படின்றது அப்கமிங் கிளாஸில் ஒன் பை ஒன் நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். அடுத்தது என்னது அப்படின்னா, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன நேம் இருக்கும், இது நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, பிகினர்ஸ் எஸ்பெஷலி. இந்த டூலை இந்த பாரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யாருக்கு தெரியுதோ அவங்க தான் பிகினர் டு ப்ரோ லெவலுக்கு ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ டூல் பாரில் பாருங்கள், இந்த பாக்ஸ் செலக்ட் ஆகிருக்கு. இது பேர் மூவ் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூவ் டூல் செலக்ட் ஆகிருக்கும் போது இங்கே காமிக்கிற ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு தெரியுது. அப்போ அது என்னென்னலாம் அப்படி அப்படின்ட்டுனா அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது பேர் ஆப்ஷன் பார் இல்லைனா கண்ட்ரோல் பார் அப்படின்னு சொல்லுவோம். எப்போது இது வந்து மூவ் அப்படின்ற டூல் செலக்ட் ஆகிருக்கும் போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வேறு மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணோன்னே பாருங்கள், இந்த கண்ட்ரோல் பார்
எப்படி மாறி இருக்கு. ஸோ டெக்ஸ்ட்டுக்கான டூல்ஸ் எல்லாமே வந்து இதுதான் உங்களுக்கு. ஸோ டெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே வந்து மாறிடுச்சு. முன்னாடி நம்ம மூவில் பார்க்கும்போது மூவுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் டூல் பாரில். இப்போ டூல் பாரில் நான் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணோன்னே டெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து கண்ட்ரோல் பார்னு சொல்லலாம், இல்லைனா ஆப்ஷன் பார் அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஓகேவா. ஸோ இதை மறக்காமல் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஃப்ரம் த பிகினிங். நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், கேன்வாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த போர்ஷனை. ஓகேவா. நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் கேன்வாஸ், நம்ம இமேஜ் எடுத்து வைப்போம் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட். ஸோ இதை நம்ம என்ன சைஸ் வேணாலும் நம்மளால கொடுத்து ஒர்க் பண்ண முடியும். அடுத்தது இந்த போர்ஷன், அதாவது இந்த எல்லோ கலர் போர்ஷன், இதுக்கு வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பேஸ் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த இடத்துல நம்மளால் எதுவும் ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்த எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்னொரு இமேஜ் ஏதாவது நம்ம ரெஃபரன்ஸ் வேணும்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நம்மளால் எடுத்து வச்சு ஒர்க்லாம் பண்ண முடியும். ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு இமேஜ், இந்த இடத்துல ஒரு இமேஜ், ஸோ இப்படியெல்லாம் எடுத்து வச்சுட்டா எனக்கு ரெஃபரன்ஸ் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷனுக்குள்ளே இருக்கும் இப்போ. ஸோ அடுத்தது அதுக்கு என்ன நேம் அப்படின்றத பார்த்தோன்னா, ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இது வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணப்படுறது, ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கேரக்டர்ஸ் அப்படிலாம் இருக்கிறதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது அப்கமிங் கிளாஸில் தனித்தனி செஷனை வந்து நம்ம படிக்கலாம். அடுத்த டூல் எக்ஸ்பேண்ட் ஆர் கொலாப்ஸ் பேனல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த போர்ஷன். ஸோ இதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதை வந்து இந்த ஒரு பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது ஸோ இந்த இதுலேருந்து தனியாக நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், திரும்ப ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா கொலாப்ஸ் ஆகிடும், கிளிக் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆர் கொலாப்ஸ் பேனல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பாயிண்ட். ஓகேவா. ஸோ எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ஒரு டூலை ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், லேயர்ஸ் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். இதை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸோ இதை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். லேயர்ஸை யூஸ் பண்ணாமலே நிறைய பேர் நான் பார்த்த வரைக்குமே நிறைய பேர் லேயர்ஸ் பேனலை யூஸ் பண்ணாமலே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரோ லெவல் ஆஃப் அவுட்புட் வந்து கொடுக்க முடியாது. ஓகேவா. ஸோ நீங்கள் லேயர்ஸ் பேனலை கம்பல்சரி யூஸ் பண்ண கற்றுக்க ஆரம்பிச்சிட்டு, நெக்ஸ்ட்டு நம்மளோட இது அதிகமாக யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் இது என்னன்னு தெரியாது. இது வந்து ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே தெரியுதா 100% வந்து நமக்கு இப்போ ஜூமில் இருக்குது. அண்ட் 3 inches by 2 inches 300 ppi அதுதான் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க கேன்வாஸோட சைஸு. ஸோ இதெல்லாம் அதோட இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் இதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டேப் பார். ஸோ நம்ம இதே மாதிரி அடுத்தடுத்த இமேஜ் பக்கத்தில் வந்து நான் க்ரியேட் பண்ணிகிட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே அடுத்தது பாக்ஸ் இங்கே வரும். இந்த பர்டிகுலர் போர்ஷனை கிளிக் பண்ணி கூட நம்ம ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டோட்டலாக ஃபோட்டோஷாப்பே க்ளோஸ் பண்ணும். இது வந்து பர்டிகுலராக இதில் 10 இமேஜஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இந்த ஃபைலை மட்டும் இது க்ளோஸ் பண்ணும் இந்த டேப். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபோட்டோஷாப்போட டூல்ஸில். ஓகேவா. ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக ஒரு டூல்ஸை பற்றியும், லைக் மெனு பாரில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், டூல் பாரில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத வச்சு மட்டும் நம்ம டீட்டெயிலாக படிச்சிட்டாலே ஃபோட்டோஷாப் வந்து முடிஞ்சிடும். ஸோ லைக் இந்த எல் ஷேப் தெரியுதா, இந்த மெனு பாரையும் இந்த டூல் பாரையும் நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வித் ஹெல்ப் ஆஃப் இந்த சைடில் இருக்கிற நம்ம படித்த எல்லா லேயர்ஸ் பேனல்ஸ் இதெல்லாமே வச்சு எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத வச்சு தான் நம்மளோட இமேஜோட அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எப்படி வந்து ஒரு டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். ஓகேவா. ஸோ see you next class. Bye bye.